ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் தி அதர் சைட் எபிசோட் நம்பர் 3. எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த கிட்னாப்பர்ஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யூனாவை கொண்டு கடல்ல போட அவளோட சொல் அப்படியே இந்த காஃபி ஷாப்புக்குள்ள என்டர் ஆயிருக்கும். உள்ள வந்தவொடனே அவளும் பயப்படுவா. அப்ப தாமஸ் வர தாமஸை பார்த்தும் பயப்படுவா. தாமஸும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அவ அங்க இருந்து ஓடிடுவா. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடமே டிஃப்ரெண்டா இருக்கும். தாமஸும் பின்னாடி வந்து எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல. ஆனா யூனாவால தான் இறந்ததை ஏத்துக்கவே முடியாது. தாமஸும் யூனாவை ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். யூனா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் தானாவே ஃபார்ம் ஆகும். எப்படி இவ வீட்டுல இருந்ததோ அதே மாதிரி இவளோட மெமரிஸ்ல இருக்க திங்ஸ் தான் அங்க ஃபார்ம் ஆகும். ஷின்னோட இவ எடுத்த போட்டோ எல்லாம் ஃபார்ம் ஆகும். யூனாவும் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப பிரசன்ட்ல யூனா ஒப்பான்னு கத்திக்கிட்டே கார் முன்னாடி நிக்க. ஆனா ஷின்னோட கண்ணுக்கு தான் யூனா தெரிய மாட்டாளே. அவன் கார் ஏத்திட்டு போயிடுவான். இவ்வளவு ஒப்பான்னு கதறிட்டு இருப்பா. ஹீரோ ஜாங் கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பாரு. அவதான் அவளால தான் நான் இங்க வந்தேன். ஜாங்கு யாருன்னு கேட்க, அதான் அந்த பொண்ணு பெரிய முடி இருக்குமே. தாமஸ் கிட்ட போய் கேட்க தாமஸ் சொல்வான், நானு இந்த கிராமத்துல ஹீரோ உயிரோட இருக்க விஷயம் தாமஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஹீரோ சேட்டை பண்ணும்போதுலாம் இவங்க அமைதியாவே இருந்திருப்பாங்க. ஹீரோவை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப ஜாங் என்ன சொல்வார்னா, யூனாவை கண்ட கல்பிரிட்ட பிடிக்க சொல்வாரு. அப்பதானே ஹீரோ ஃப்ரீயா சுத்த முடியும். ஜாங்காலையும் நிம்மதியா தன்னோட வீட்டுல இருக்க முடியும். ஹீரோவோட தொல்லை இல்லாம. ஹீரோக்கும் அதுதான் கரெக்ட்னு தோணும். ஹீரோ யூனா போய் மீட் பண்ண எங்க போறேன்னு கேட்க, அவ காஃபி ஷாப் இன்டர்வியூக்கு போறலாம். அவ இன்னும் தன்னோட சாவை ஒத்துக்கவே இல்ல. ஏன்னா அவளோட ஹார்ட் பீட் ஆகுதான், கனவு வருதான், பசிக்குதான். இப்படி இருக்கும்போது எப்படி அவ செத்ததை அவளால ஒத்துக்க முடியும்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த கேஃபேல ஒரு என்ட்ரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எக்ஸிட் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு தான் வெளியே போகணும்னு நினைக்கிறா. ஹீரோவும் நீ கண்டுபிடிச்சனா என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்ல யூனாவும் சரி சொல்வா. யூனாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் தன்ன மாதிரியே வந்து மாட்டிக்கினதான் நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோ பேச்சு கொடுத்துட்டே அவ எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிருவாரு. உனக்கு கடைசியா என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்க, அவளுக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் ஏதோ பேக்கேஜ் டெலிவரின்னு டோர் ஓபன் பண்ணிருப்பா. கிட்னாப்பர்ஸ் கிட்னாப் பண்ணிருப்பானுங்க. கார்ல இருக்கும்போதே அவளுக்கு முழிப்பு வந்திருக்கும். இருந்தாலும் தூங்குற மாதிரி நடிச்சிருப்பா. அவனுங்க அசந்த நேரமா பார்த்து வெளியே ஓடும்போது திருப்பி புடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பானுங்க. அப்பதான் ஹீரோ பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவளுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. தன்னை யாருக்கு கடத்தினான்னு கூட இவளுக்கு தெரியாது. ஹீரோவும் ஹீரோக்கு கால் பண்ணி யூனா பத்தி விசாரிக்க சொல்வாரு. யூனாவுடைய அட்ரஸ கண்டுபிடிக்க சொல்வாரு. யூரி சிவில் சர்வென்றதுனால அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. ஹீரோ அந்த கேஃபேல ஒருத்தரை மீட் பண்ணிருப்பாரு. அவரு கூட கைடு எடுத்துட்டு போயிருப்பாரு. அவரோட பேரு பார்க், டிடெக்டிவ் பார்க். அவருக்கு எடுத்த ஜாங்கு இந்த குட்டி பையனோட ஸ்டெப் டேடு எப்படி கொண்டு குட்டி பையனை வாட்டர் டேங்க்ல போட்டு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு இருக்க. டிடெக்டிவ் பார்க்கும் வருத்தப்படுவாரு. ஏன்னா பார்க்கோட வைஃப் சொல்லிருக்காங்களாம், குழந்தைங்களால தான் இந்த உலகமே அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரு கூட பேசிட்டே ஜாங்கு நல்லா குடிப்பாரு. இப்ப போதையோட வீட்டுக்கு வர ஹீரோ பப்பிக்கு சாப்பாடு வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஜாங்க பார்த்து காலையில குடிச்சிட்டு வந்தீங்களா, உள்ள போய் தூங்குங்கன்னு சொல்ல, ஜாங்கு இது என் வீடு, நான் எங்க வேணாலும் தூங்குவேன்னு வேலையவே படுத்துப்பாரு. அப்பதான் ஒன்னு யோசிச்சு பாப்பாரு, அந்த குட்டி பையனோட அம்மாவை பத்தி. அட்லீஸ்ட் அவங்க அம்மாவால அந்த குட்டி பையனோட டெட் பாடியாவது அக் பண்ண முடிஞ்சது. இப்ப நைட்டு ஒரு பையனை வேலை முடிச்சுட்டு வெளியேற அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா போவான். ஆனா பைக்ல வந்து 2 பேர் அவன் மண்டையிலே அடிச்சு ஸ்பாட்லயே கொண்டுருவானுங்க. செல்போன் மிஸ் ஆகாது, பர்ஸையும் எடுத்துருக்க மாட்டானுங்க. இறந்து போன பையன் ஒரு ரிப்போர்ட்டர். இந்த கேஸ சின்னதா ஹேண்டில் பண்ணுவான். அடிச்சோடே ஆர்டர் பண்ணவன் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் போட்டோ இப்ப செத்து போனவன், செகண்ட் போட்டோ யூனாவோடது, தேர்டா இருக்கிற போட்டோ யூலோடது. அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் யூல் தான். எங்க போலீஸ் ஸ்டேஷன் யூனாக்கு கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா யூனா அட்டென்ட் பண்ணல. இந்த ரிப்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு ஒய்ஃப், இவனுக்கு சோஷியல் அக்கௌண்ட் எதுவும் இருக்காது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவனுக்கு எதிரி மட்டும் இருக்காங்க. அவன் கால் அகிஷன்னு செக் பண்ணி பார்க்க அதுல ஒரு நம்பர் யூனாவோட நம்பர். அதை பார்த்த உடனே சின்னுக்கும் பயம் வருது. யூனாக்கு கால் பண்ணி பார்த்தா யூனா கால் அட்டன் பண்ண மாட்டான். பாத்திரி அடிச்சுட்டு யூனாவோட வீட்டுக்கு போவான். யூரி அட்ரஸ கண்டுபிடிச்சு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுவா. ஹீரோவும் யூனா வீட்டுக்கு போக அங்க ஷின் இருப்பான். ஹீரோ போய் ஒழிச்சுப்பாரு. ஷின்னு கதவு உடைச்சிட்டு உள்ள போவான். திங்ஸ் எல்லாம் அங்க நார்மலா தான் இருக்கும். ஆனா அங்க இருக்கிற ஃபுட்டு அழுகி போயிருக்கும். இவன் அப்படியே பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். யூனாக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்றதா சொல்வா. யூனா ஒரு ஆர்ஃபன், அதனாலே என்னமோ ஷின்னோட அம்மாக்கு பிடிக்காது. அங்க யூனாவோட பர்சன் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அவ வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு ஷின்னுக்கு புரியுது. ஷின்னும் பயப்பட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்க கரெக்டா என்னைக்கு யூனா காண பண்ணலோ அன்னைக்கு கேமரா எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சான். இங்க ஜாங்கு ஒரு சின்ன பொண்ணோட மிஸ்ஸிங் போஸ்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க அதை வாங்கி பார்க்க கூட மாட்டாங்க, தூக்கி போட்டு போவாங்க. ஜாங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அவரோட பொண்ணோட போட்டோ தான். 6 வயசுல காணாம போயிருப்பா. இப்ப வரைக்கும் அவர் தேடிட்டு தான் இருக்காரு. நைட் ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோக்கு ஒரே சந்தேகம், என்ன நம்பலாமா வேணாமான்னு. அப்ப அந்த கிராமத்துல யாரோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்கும். ஒரு கேப் போட்டவன் அந்த பொண்ணை புடிச்சு குத்திட்டு இருப்பான். இப்ப அந்த பொண்ணு காஃபி ஷாப்ல தான் இருப்பா. ரொம்ப பயந்து போயிருப்பா. அந்த பொண்ணு இறந்து போனவதான், குத்துனவன இறந்து போனவன் தான். இவங்க எல்லாரும் அந்த கேப் போட்டவனை தேடிட்டு இருக்க. அப்ப ஹீரோ யூனோ பத்தி கேட்பாரு. ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டாலேன்னு. சடனா ஹீரோக்கு கிளிக் ஆகும். ஒருவேளை யூனோ அந்த கேப் போட்டவன் அட்டாக் பண்ணா
ஹீரோவும் யூனா வீட்டுக்கு ஓட ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கேப் போட்டவன் யூனாவை அட்டாக் பண்ணுவான். ஹீரோ யூனா வீட்டுக்கு போய் தட்டி பாப்பாரு. யாரும் இல்ல. எங்க யூனான்னு தேடிட்டு இருக்க அந்த கேப் போட்டு வந்தா புடிச்சு வச்சிட்டு இருப்பான். ஹீரோ பாத்துருவாரு. ஹீரோவை அவன் கத்தியில குத்திடுவான். யூனா கிட்ட ஹீரோவும் நீ போ மத்தவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்ல யூனாவும் ஓடுவான். அந்த கேப் போட்டணும் மறுபடியும் குத்த ஹீரோக்கு ரத்தம்லாம் வராது. கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த கேப் போட்டவனுக்கு புரியுது ஹீரோ தன்ன மாதிரி இல்ல. ஆனா ஹீரோ தள்ளி விடும்போது அவனுக்கு காயப்படும். இந்த லூசு பையன் இனிமே என்ன யாரும் சாகடிக்க முடியாதுன்னு அங்க இருக்கிற பொண்ணுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சண்டை போடுவாரு. நீ டிஃபரெண்ட்னு மத்தவங்களுக்கு தெரியுமான்னு அவனை மிரட்ட ஹீரோ மறுபடியும் உன்னை பார்த்தனா கண்டிப்பா நான் உன்னை கொண்டு வந்தேன்னு சொல்ல எல்லாரும் வர சத்தம் கேட்கும். ஹீரோ அவனை தட்டி விட்டுருவாரு. மத்தவங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்வேனா அவன் தலையில அடிச்சுட்டு ஓடிட்டான். யூனா மட்டும் அவனை கத்தியில குத்துனாலே எங்க காயம்னு பாக்க காயம் இருக்காது. ஜாங்கு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அது ஏதாவது சின்ன ஸ்கிராட்சா தான் இருக்கும்னு யூனாவும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்வா காப்பாத்துனதுக்காக. யூனா இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா 3 வாரத்துல அவளுக்கு வெட்டிங்கா. பாவம் தான் இறந்ததே தெரியாம கனவு கண்டுட்டு இருக்கா. ஹீரோவும் கேஃபேல இருக்க தாமஸ் கிட்ட போய் அவன் கிட்ட இருந்த கத்திய வாங்கி தன்னோட கையில குத்த ஒன்னும் ஆகாது. இந்த கிராமத்துல இருக்கவங்களால ரியல் வேர்ல்ட்ல இருக்கவங்க ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ஜாங் அங்க வருவான். டிடெக்டிவ் பார்க்கு இந்த கிரிமினலை தேடி அழிஞ்சிட்டு இருக்காரா. ஏன்னா இந்த கிராமத்துலயும் பொண்ணுங்க குழந்தைங்கன்னு இருக்காங்க. அப்பதான் தாமஸ் அவன் கால்ல இருந்த மானிட்டரை வரைஞ்சு கட்டுவா. இந்த மாதிரி அவன் கால்ல ஒண்ணு பார்த்துன்னு சொல்ல ஹீரோ அது மானிட்டர்னு சொல்வாரு. இப்ப அந்த டீட்டெயில வச்சு இவனை பத்தி நெட்ல போட்டு பார்க்க இந்த கிரிமினல் பொண்ணுங்க கிட்ட மிஸ்பேக் பண்ணதுனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பக்கி செத்த பிறக்கும் அதே வேலை பார்த்துட்டு இருக்கு. இவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஷின்னு அந்த ரிப்போர்ட்டரோட கால் ஆக வச்சு அவன் கால் பண்ண எல்லா நம்பருக்கும் கால் பண்ணி பார்ப்பான். 2 நம்பர் மட்டும் ரீச் ஆகுது. ஒன்னு யூனா, இன்னொன்னு யூல். யூல் கம்பெனில ஹீரோ ஸ்டே பண்ணிருக்கும் போது தன்னை அட்டாக் பண்ண அந்த கேங்கோட சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஷின்னு உள்ள வருவான். நீ என்ன இங்க பண்றேன்னு ஹீரோவை பத்தி கேட்க ஹீரோ நான் யூலோட அண்ணா மாதிரி. நாங்க பிளட் ரிலேட்டட்லாம் இல்ல. ஆனா ஒரே ஆர்ஃபனேஜ்ல படிச்சோம். ஆர்ஃபனேஜ்னு ஒண்ணு சின்ன எந்த ஆர்ஃபனேஜ்னு கேட்பான். ஆனா ஹீரோவும் சொன்னா மட்டும் தெரியவா போது. ஷின்னு யூல் எங்க போன் வேற ஆஃப்ல இருக்குன்னு கேட்க ஹீரோ அவன் வெக்கேஷனுக்கு போயிருக்கான்னு சொல்வாரு. ஆனா ஷின்னு நம்ப மாட்டான். நான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் இதுக்காக அவனை கேட்ட மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அவன் எந்த தப்பு பண்ணல. ஷின்னு அதைதான் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் ஏதாவது தப்பு பண்ணிருக்கானா இல்ல ஆபத்துல மாட்ட போறானு ஹீரோக்கு புரியாது. என்ன ஆபத்து என்ன கத்திட்டு போனானே அவனை கண்டுபிடிச்சாலே போதும். அவனுக்கு இன்னும் எத்தனை பேர் அட்டாக் பண்ணுவானுங்கன்னு தெரியல. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்ல தாமஸ் தான் பார்த்ததை வச்சு அந்த கிரிமினலோட டிராயிங்க கிராமம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பான். அது பாக்குறதுக்கு காமெடியா இருக்கும். இப்போதைக்கு இவன் பாடியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் இந்த கிராமத்தை விட்டு மறைஞ்சு போவான். மத்தவங்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வேலையை ஜாங் பார்க்க போவாரு. ஹீரோக்கு ஷின் சொன்னதுல மண்டையில் ஓடிட்டே இருக்க அந்த கிட்னாப்பர்ஸ் ஹீரோட வீட்டுக்கு வெளியே தான் இருப்பானுங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி ஹீரோ ரிப்போர்ட் பண்ணுவாரு. என் வீட்டுக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னு. ஹீரோவும் நைஸா போய் அவங்க காருக்கு அடியில ஒரு டிராக்கிங் டிவைஸ் அட்டாச் பண்ணிடுவாரு. விற்கும் போது மாட்ட மாட்டாரு. வச்சிட்ட பிறகு மாட்டிப்பாரு. அவனுங்க மாஸ்க கட்டி பாத்துருவானுங்க. கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ வர ஹீரோ எஸ்கேப். இந்த கிட்னாப்பர்ஸ் கும்பல் கொலை பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்தானே ஒரு 8. அவன் வெறி கொண்டு யூல தான் தேடிட்டு இருக்கான். ஆனா யூல இங்க ஜாலியா ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு நார்மல் போன் வச்சிருப்பான். ஹீரோவோட ஐடியா தான். ஹீரோ யூலுக்கு கால் பண்ண இவ்வளோ நீ பண்ண சேட்டையால் தான்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோ ஏதாவது அன்யூஷுவலா நடந்துதான்னு கேட்க ஒன்னு ஆர்ஃபனேஜ்ல இருந்து கால் வந்துதான். இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ண இந்த ஆர்ஃபனேஜ்ல. அதுக்கும் முன்னாடி இவ வேற ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்திருக்கான். அங்கதான் கால் வந்துதான். 20 வருஷம் ஆனதுனால அந்த ஆர்ஃபனேஜோட நேமே இவனுக்கு ஞாபகம் வரலையா. சரி என்ஜாய் பண்ணு ஹீரோ கால் கட் பண்ண ஹீரோ அந்த கிராமத்துல சுத்திட்டு இருப்பாரு. அப்ப தாமஸ் வந்து டிராயிங்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அங்க அந்த கொண்டு போய் வந்து ஹீரோவ அண்ணனு கூப்பிட ஹீரோவும் டேய் உண்மையை சொல்லு உனக்கு என்ன வயசாகுது. அதுக்கு அந்த குண்டு பையனும் எனக்கு 7 1 அவனுக்கு 6 2 நேத்து நான் பார்த்தேன் நீங்க இந்த டிராயிங்ல இருக்கவங்கள குத்துனீங்க. அவனும் உங்களை குத்துனா. ஹீரோவும் பத்திரி போய் டே 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 இது சீக்ரெட் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த குட்டி பையனும் ஓ சீக்கிரட்டா சரி ஓகேன்னு சொல்லிடுவான். இன்னொரு குட்டி பையன் அங்க இருப்பான். அந்த குட்டி பையன் கிட்ட போய் ஹீரோ ரொம்ப இருட்டாயிடுச்சு நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல அவன் பயப்படுவான். அங்க வந்த ஜுன்னு ஹீரோவை தள்ளி விட்டுருவா. அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு இருப்பா. என் பையன் கிட்ட வராதன்னு ஹீரோவை மிரட்டிட்டு போக ஹீரோ இதெல்லாம் தாமஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஜுன் அந்த பையனுடைய ரியல் மதர்லாம் இல்ல. ஆனா அம்மா மாதிரி பாத்துப்பா. அந்த குட்டி பையனுக்கு புதுசா யாராவது பார்த்தாலே பயப்படுவானா. அதனாலே ஜுன்னு ரொம்ப பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் எனக்கு ஜுன்னு பிடிக்கலன்னு சொல்வாரு. ஏன்னா எப்ப பாரு அவ ஹீரோ ஒரு கிட்னாப்பர் மாதிரி ட்ரீட் பண்றலாம். இங்க யூரி வீடியோ கேம்ஸ் விளையாடி மாஸ்க் கட்டிட்டு இருப்பா. சூப்பரா விளையாடுவா. யூரியோட ஃப்ரெண்டுக்கு யூரி மேல ஒரு கிரஷ் இருக்கு. அவனும் நீ சிங்கிள் தானே கேட்க ஆனா யூரி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் நான் அவனை மீட் பண்ண போறேன்னு போயிடுவா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு பஸ் ஸ்டாப் வான்னு சொல்ல ஹீரோ உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் கேட்பாரு. யூரியும் நீ எங்க போனாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் ஒழுங்கா வானு காலை கட் பண்ணிருவா. ஹீரோ கார் எடுத்துட்டு ஜாங்கி கூட்டிட்டு வருவாரு. ஏன்னா ஜாங்கு சியோலுக்கு போனோமா இங்க சின்ன கண்டுபிடிச்சிருவான். இறந்து போன ரிப்போர்ட்டர் யூனா யூல் இவங்க எல்லாருமே ஒரே ஆர்ஃபனேஜ்ல தான் வந்திருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன பிறகுதான்
இவங்க 3 பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜோட டைரக்டரா இருந்தது ஷின்னோட அம்மா. ஃபயர் ஆக்சிடென்ட்ல சர்வே ஆனது இந்த 3 பேர் மட்டும்தான். இதத்தான் அம்மா மூலமா தெரிஞ்சுப்பான். போலீஸ் யூலோட காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்வேலன்ஸ் கேமரால மாட்டிருக்கோம். ஷின்னுக்கு மெசேஜ் பண்ண ஷின்னு அங்க கிளம்பி போவான். ஹீரோவும் போயிட்டே இருக்கும்போது அந்த கிட்னாப்பர்ஸோட லொகேஷன் யூல இருக்க திசைக்கு போகும். ஹீரோவும் சட்டனா ஒரு டர்ன் எடுத்து யூல இருக்க இடத்துக்கு போகும்போது ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி ஒருத்தங்க யூல இருக்க ஏரியால பிரச்சனை பண்றாங்கன்னு. அந்த கிட்னாப்பர்ஸ் யூல பாத்துருவாங்க. யூலும் பாத்துருவான். அப்ப கரெக்டா போலீஸ் வந்ததுனால இவனுங்களால எதுவும் பண்ண முடியாது. யூல கார் எடுத்துட்டு போவான். போலீஸ் போன பிறகு இவனுங்களும் துரத்திட்டே வருவானுங்க. சின்னோ யூல பாக்கிறதுக்காக வருவான். சேஸ் பண்ணிட்டே வந்து கிட்னாப்பர் சடனா வேற ரூட் எடுத்து போவாங்க. யூலோ ஹீரோக்கு கால் பண்ணி நான் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோ ஏதாவது சேஃபான இடத்துக்கு போக சொல்வாரு. யூலோ ஓ என்ன நினைச்சு நீ வருத்தப்படியான்னு கேட்க அப்ப ஒரு ட்ரக்கு யூலோடைய காரை மோதிடும். அந்த சவுண்ட் கேட்டு ஹீரோவும் பத்துருவாரு. சின்னோட காரும் வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவன் அந்த காரை போய் பார்க்க யூலோட டெட் பாடி இருக்கும். யூல அந்த இடத்துல இறந்துட்டான். ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்ப போதுதான் ஹீரோங்க வருவாரு. தான் அவனோட கார் என்னன்னு சொல்ல யூரி கார்ல செக் பண்ணிட்டு இருப்பா. அங்க யூலோட பிரேஸ்லெட் இருக்கும். சின்ன ஹீரோ கிட்ட நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, யூல் இறந்துட்டான்னு சொல்ல ஹீரோவால அது தாங்கவே முடியாது. யூல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலாம் ஞாபகம் வந்து கத்திரியால யூரி அங்க எழுதிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.